Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து நம்ம ரீகவுன்சிலிங் என்ன ரிசல்ட்காக அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீக் அப்படிங்கிறது முடிய போகுது. கம்மிங் மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட். நம்ம அப்டேட்ஸ் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கூடிய விரைவிலேயே நமக்கான ரீகவுன்சிலிங் அல்லனா ரிசல்ட் தொடர்பான அப்டேட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பாங்க. கவுன்சிலிங் அப்படி ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷெடியூல் ரிலீஸ் பண்ண மறுநாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா நாளை நீட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே காலேஜஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதனால் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. கூடிய விரைவிலே நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரீகவுன்சிலிங் அல்லனா ரிசல்ட்கான அப்டேட்டை கொடுப்பாங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் எந்த மாதிரி இருக்கும்னா, இப்படி ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் பிஃபார்ம்கான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சேர்த்து தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங்கான பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 2 days கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 2 days கொடுக்கலாம். காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 days கொடுக்கலாம். எப்படி நீங்கள் அக்டோபர் 2nd வீக்லேயே கவுன்சிலிங்கான ப்ராசஸ் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 weeksலேயே கவுன்சிலிங்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். நீங்கள் காலேஜுக்கும் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பேஷன்ஸாக இருங்க, பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. இன்னும் 2 to 3 daysலேயே நமக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் இல்லைன்னா ரிசல்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் இனிமேல் சாய்ஸ் ஃபிட் பண்ணி சீட் கிடைக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கூடிய விரைவிலே கிளாஸஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் ஷெடியூலும் கூடிய விரைவிலே நடக்கும். அக்டோபர் 2nd வீக் அப்புறமா ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.